பராத்தினுடைய இந்த இரவை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 செய்திகளை இந்த ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள். மிஷ்காத்திலே இந்த ஹதீஸ் பதிவாக இருக்கிறது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, ஆயிஷாவே, பராத்தினுடைய இந்த 15வது இரவு, பராத்தினுடைய இரவினுடைய சிறப்பு உங்களுக்கு தெரியுமா என்பதாக கேட்டார். அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொன்னார்கள், இந்த இரவில் தான் இந்த வருடத்திற்கான மனித பிறப்பும் இறப்பும் எழுதப்படும் என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். அதாவது இந்த வருடத்தில் யார் பிறக்கப் போகிறார்கள், அதே போன்று இந்த வருடத்தில் யார் வஃபாத்தாக போகிறார்கள் என்ற செய்தியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த இரவில் தான் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான் என்பதாக சொன்னார். அதே மாதிரி இந்த இரவில் தான் அவர்களின் அமல்கள் செயல்கள் உயர்த்தப்படும் என்பதாக சொன்னார்கள். அதே மாதிரி இந்த இரவில் தான் அவர்களின் ரிஸ்க் வாழ்வாதாரங்கள் இறங்கும் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே நிச்சயமாக இந்த இரவில் 4 விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் சொல்லி காட்டுறாங்க. முதலாவது, யார் இந்த வருடத்தில் பிறக்க போகிறார்கள், அதே போன்று யார் இந்த வருடத்தில் வஃபாத்தாக போகிறாங்க. மூன்றாவது, இந்த இரவில் தான் மனிதர்களுடைய அமல்கள் உயர்த்தப்படுகிறது. 4வது, இந்த இரவில் தான் மனிதர்களுடைய வாழ்வாதாரம் ரிஸ்க் இறங்குகிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நிச்சயமாக ஹைரான ஆயுளுக்காக துஆ செய்ய வேண்டும். அதே போன்று நம்முடைய அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படும் பொழுது அல்லாஹ் அதை கபூல் செய்ய வேண்டும். அதே சமயத்தில் வரக்கூடிய ரிஸ்க் பரக்கத்தான ரிஸ்க்காக வர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்து கொள்ள வேண்டும்.